நாம வணங்குற குலசாமி நம்ம மேல வர்ற சாமி அந்த எல்லைக்கு அழைக்குது அப்படிங்கிறத காற்ற ஒரு சில அறிகுறிகளை, உத்தரவுகளை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். குலசாமி தான் எல்லா மக்களுக்கும் பொதுவானது தான். எல்லா எல்லா மக்களையும் காத்து வர்றது தான். ஆனா அந்த சாமி அந்த தனக்கு பாத்தியப்பட்ட மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிறதால என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மக்களை அந்த எல்லையில அழைக்கும். அந்த எல்லையில அழைக்கும் அப்படிங்கிறத எப்படி அந்த சாமி நமக்கு தெரியப்படுத்தும்? இது மாதிரியான அறிகுறியா? அசரீரியா? சவனங்களா? வேற ஏதாவது உத்தரவா? அல்லது வாக்கா? அது எப்படி அப்படிங்கிறதா எப்படி அந்த சாமி உங்க சாமி உங்கள அழைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, குலசாமி ஏன் உங்கள அழைக்கணும்? அந்த எல்லைக்கு குலதெய்வம் ஏன் அழைக்கணும்? என்ன காரணம்? ஒண்ணு நமக்கு இருக்கிற பிரச்சனைய அந்த சாமி தீர்த்து குடுக்கணும். இல்லன்னா அந்த அந்த எல்லையில நம்மளுடைய தேவை இருக்கணும். 2ல ஏதாவது ஒண்ணு. அதனால தான் நம்மள அந்த சாமி நம்மள அழைக்குது. சரிங்க, மனுஷன் சாமிய காக்க முடியுமா? மனுஷன் சாமிய பாதுகாக்க முடியுமா? வாஸ்தவம் தான். சாமி தான் மனுஷன பாதுகாக்கணும். சரி. அப்படி உங்க சாமி உங்கள அழைக்குதுன்னு வைங்க. எது மாதிரியான அறிகுறிகளை காட்டிக் கொடுக்கும்? எது மாதிரியான அசரீரிகளை காட்டிக் கொடுக்கும்? ஒரு ஒரு நேரத்துல நீங்க சிந்திக்கிறீங்க, குலசாமிய நாம போய் பார்க்கணும், குலசாமிய நாம வணங்கணும், குலசாமிய நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கே, நமக்கு ரொம்ப கஷ்டப்படுறோமே, நம்ம பிள்ளை குட்டியெல்லாம் கஷ்டப்படுதே, உடல்நிலை சரியில்லையே, குலசாமிய பார்க்கணும்னு ஒரு தடவை நினைக்கிறீங்க. சரி. மறுபடியும் நினைக்கிறீங்க. சரி. திரும்ப 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 அந்த நினப்பு உங்ககிட்ட இருக்கு. குலசாமிய பத்தின நினைப்பே இருக்கு. குலசாமிய பார்க்கணும், குலசாமிய வணங்கணும், குலதெய்வம் நம்மள சரி செய்யுமா, முகம் பார்க்குமா, குலசாமி கோயிலுக்கு போவோமா அப்படின்னு நீங்க அத திரும்ப திரும்ப நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு அசரீரி. அந்த அசரீரி எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்க அலைபேசியில வர்ற அழைப்பா இருக்கலாம். அல்லது உங்கள சுத்தி இருக்கிற நபர்கள் கொடுக்கிற, பேசுற அந்த வாக்கா இருக்கலாம். அந்த அசரீரி வாக்கா இருக்கலாம். இல்ல அப்படின்னா, நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற சவனங்களா இருக்கலாம். எப்போது உங்க தெய்வத்த எல்லைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மனசுல வச்சு நீங்க சிந்திச்சு நிக்கும்போது, இது மாதிரி அசரீரி, சவனங்கள், ஒரு அலைபேசியில அழைப்பு இது மாதிரியான ஒரு உத்தரவு வந்துச்சு அப்படின்னா, உங்க சாமி உங்கள அழைக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. சத்தியமான உண்மை. குலசாமியெல்லாம் இப்படித்தான் பேசும். குலசாமியெல்லாம் இப்படித்தான் புரிய வைக்கும். உங்கள அழைக்கிறதுங்கிறதுக்காக உங்க மூலமா அந்த சாமி நல்லது நடக்கணும்ங்கிறதுக்காக அல்ல. உங்க மனசுல இருக்க குறைய தீர்த்து குடுக்கணும். ஒரு பச்சை பிள்ளை அழுகுது அப்படின்னா, அழுகுற பிள்ளைய ஏன் அந்த தாய் போய் தூக்கி மாரோட அணைச்சா அந்த பிள்ளை ஏன் அழுகைய நிப்பாட்டுது? அப்ப நீங்க படுற கஷ்டத்துல துடிக்கிறது உங்களுடைய குலசாமி தான். ஒரு மனுஷன் இருக்கான், அந்த மனுஷன் தெய்வ நிலையில இருக்கான். ஆனா நிலதடுமாறி பல இன்னல்களுக்கு, பல கஷ்டங்களுக்கு, பல தீய வினைகளுக்கு உட்பட்டு நிற்கிறான். தாம் புள்ள, என்னுடைய குலமக, என்னுடைய குலமகன் அப்படிங்கிறப்ப, அந்த புள்ள வர்ற கஷ்டத்தை பார்த்து துடிச்சு அதை சரி செய்யணும்னு ஒரு தாய் பிள்ளைய தூக்கி அணைக்கிறதுக்கு சமந்தான் அந்த சாமி உங்களை அந்த எல்லைக்கு கூப்பிடுறது. அந்த சாமி அந்த சவனத்தை அசரீரிய கொடுக்கறது. அப்ப அந்த அதை அறிஞ்சு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏன் அப்படின்னு நாம உதாசீனப்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டம் இன்னும் மாறாது. அதை அறிஞ்சு புரிஞ்சு சாமி தான் சொல்லுதுன்னு தெரிஞ்சவன் அந்த சாமி எங்க இருந்தாலும் போய் அந்த சாமியை பார்ப்பாங்க. சரிங்க, வேற என்ன? என் குலசாமி என்னை அழைக்குது. இப்ப நீங்க சொன்னீங்க, சரி இது மாதிரி வேற என்ன அப்படின்னா, நான் இருக்கேன், நான் நிலதடுமாறி இருக்கேன், அதனால எனக்கு ஒரு பேராபத்து வரப்போகுது, அந்த பேராபத்துனால என்னுடைய வாழ்க்கையோட சமநிலை பாதிக்கப்படுது, நான் பயணிக்கிற பாதை திசை மாறுது, நான் என்னை என் குடும்பத்தாரை இழக்க கஷ்டப்படுத்த ஒரு நிலையை தேடி நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த சாமி உங்களை உச்சி குடும்பிய பிடிச்சி இழுக்கிற மாதிரி உங்களை இழுக்க, உங்களை அழைக்கும். சத்தியமான உண்மைங்க. நன்மக்களுக்கு சொல்றேன்.
சாமியாடி பெருமக்களுக்கு சொல்றேன், தெய்வத்தால பல இன்னல்களை, கஷ்டங்களை, வேதனைகளை அனுபவிக்கிற பெருமக்களுக்கு சொல்றேன், உங்க உச்சி குடும்பிய பிடிச்சி உங்க சாமி தூக்கம் அழைக்கும். ஏன்? உங்களை பாதுகாக்க. ஏங்க, இந்த சாமி நம்ம எல்லையில இப்ப இருக்கிற குலதெய்வம் நம்மள மாதிரி பல ஆயிரம் மக்க வர்ற கஷ்டத்தை தாண்டி வந்திருக்குங்க. அந்த சாமி எதையும் தாங்க. நம்ம தான் போய் கொடுக்குற பூசை, நம்ம தான் கொடுக்குற, நம்ம தான் சாமியை பார்க்குறோம், நம்ம தான் கும்பிட்றோம், நம்மளை தான் அந்த சாமி எதிர்பார்க்குங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கிறோம். நம்ம தான் சாமிக்கு, நம்ம போனா தான் கோவில், நம்ம செஞ்சா தான் சாமி நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சில மக்கள் நினைக்கிற நினைப்பு கூட, அந்த சாமி எந்த நிலையா இருந்தாலும், பட்டினியா இருந்தாலும், எந்த நிலையாக இருந்தாலும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும்னு சகிச்சு போறது தான் நாம வணங்குற சாமி. அப்படி இருக்கிற சாமிக்கு தான் நாம தேடி தேடி நாம செய்யணும், செலுத்தணும். சரிங்க. இத்தனை தலைமுறை தாண்டி வந்த சாமி, இத்தனை தலைமுறை இத்தனை பிரச்சனைகளை, இடையூறுகளை தாங்கி நின்ன சாமி, இத்தனை கொடிகளை வம்சாவளியாக பரம்பரையாக எல்லா குடும்பங்களையும் காத்த சாமி உங்களை அழைக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப நீங்க எந்த அளவு மேன்மையான பெருமக்களாக இருப்பீங்க? நீங்க எந்த அளவு அந்த தெய்வத்துக்கு நெருக்கமான பெருமக்களா இருப்பீங்க? நீங்க எந்த அளவு உங்களுடைய குணம், பண்பு, பாசம் அந்த சாமிக்கு பிடிச்சிருக்கோம்? எந்த அளவு அந்த தெய்வத்தோட பார்வை உங்களுக்கு இருக்கு? ஒரு சாமி என்னை அழைக்குதுன்னா சாதாரண விஷயமாங்க? ஏங்க, என்னுடைய தெய்வம் என்னை அழைக்குதுங்கிறதெல்லாம் வரங்க, வரம். என் குலசாமி என்னை எல்லைக்கு அழைக்குதுங்கிறதெல்லாம் வரம். எல்லாரும் கிடைச்சிருமா? எல்லாருக்கெல்லாம் கிடைச்சிடாதுங்க. எல்லாருக்கும் கிடைச்சிடாது. சாமி போல நிலை கொண்ட, குணம் கொண்ட மக்களுக்கு தான் கிடைக்கும். சாமியோட நிலை என்ன? நான் நல்லா இல்லாட்டாலும் என் பிள்ளைய நல்லா இருக்கணுமப்பா, என் பிள்ளை எனக்கு விழா எடுக்கலை, என் பிள்ளை என் பசி அமத்தலை, என் பிள்ளை என்னை வணங்கலைன்னாலும் அந்த பிள்ளைகளை கட்டி காத்து பாதுகாத்து வர்ற அந்த சாமியோட குணம் உங்களுக்கு இருக்கும். அப்பேற்பட்ட மக்களை தான் அந்த சாமி அழைக்கும், அன்போடு அழைக்கும், பாசமோடு அழைக்கும். சரி, அப்போ உங்க சாமி, உங்களை காக்கிற சாமி உங்களை அழைக்குது அப்படிங்கிற இத்தனை உள்ள அர்த்தங்கள் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நாம என்ன பண்ணுவோம்? வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம். ஏங்க, சாமி குலசாமியை விட்டுட்டு மற்ற தெய்வங்களை மாசத்துல ஒரு தடவை, வாரத்துல 2 தடவை ஓடி ஓடி போய் சாமிக்கு செய்யறது செய்வோம். குலசாமியை வருஷத்துல ஒரு தடவை பார்த்துட்டு போதுமப்பா, 2 தடவை பார்த்துட்டு போதுமப்பா, 3 தடவை பார்த்துட்டு போதுமப்பான்னு நாம பெருமூச்சு விடுவோம். அது சரியா? அதாவது நீங்க போய் ஒரு இடத்துல நீங்க ஒரு சாமியை கும்பிடுறீங்க அப்படின்னா உங்க குறைகளை அந்த சாமியோட காலடியில கொட்டணுங்க. உங்க குலசாமிகிட்ட உங்க குறைகளை அங்க கொட்ட தேவையில்லை, அந்த சாமிக்கு தெரியும். நீங்க எந்த நோக்கத்துல, நீங்க எந்த மனநிலையில, எந்த கஷ்டத்துல இருக்கீங்கிற ஏன்னா அந்த சாமியோட பெரும் பணி என்ன அப்படின்னா, சித்திரகுப்தர் இருப்பார்ல, எப்படி எழுதி வைப்பாரு, ஒரு மனுஷன் செய்கிற பாவம், ஒரு அவன் செய்கிற புண்ணியம், அவனுடைய அடுத்த நிலை, இப்போ என்ன நிலை, அவன் என்ன நிலையில் இருக்கான், என்ன கஷ்டப்படுறான், அவனுக்கு என்ன கிடைக்குது, என்ன கிடைக்கல, எல்லாத்தையும் அந்த பாவ புண்ணிய கணக்கு மாதிரி எல்லாத்தையும் உங்களை பற்றின எல்லா விஷயங்களும் அந்த உங்கள் சாமிக்கு, குலசாமிக்கு தெரியும். போய் கையெடுத்து கும்பிட்டு நின்னாலே போதுங்க, கண்ணை மூடுனாலே போதுங்க, உங்கள் சாமி உங்கள் குறையை ஏறெடுத்து பார்க்க. அறிவோ நண்பர்களுக்கு சொல்கிறேன், குலதெய்வத்தை நேசிக்கிற பெருமக்களுக்கு சொல்கிறேன், எப்போதும் குலதெய்வத்தை பற்றின சிந்தனையில் இருக்கிற பெருமக்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சாமி உங்களை அழைக்கிறத நீங்கள் அறிஞ்சு புரிஞ்சு உடனே போங்க. 1000 தடவை வரும். நான் கோவிலுக்கு போனால் 4 பேர் மகிழ்ச்சியாக இருந்தாலும் 4 பேருக்கு பிடிக்கலைங்க சொல்கிறாங்க, சொல்லால சொல்கிறாங்க, சரியான ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. நீ என்னடா உனக்கு தான் சாமியா, நீ போய் சாமியை கும்பிட்றா, உனக்கு எல்லாம் கிடைச்சிடணும். அது மாதிரி பல பேர், பல பார்வை, பல குரல் விழுகுதுங்க என் மேலே, பல சொல்லு விழுகுதுங்க. சாமியை போய் கும்பிட முடியலைங்க. எத்தனை தடைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி நீங்கள் இப்போ உங்கள் மனசுக்கு தெரியும்ல, நீங்கள் எந்த அளவு உண்மையான, நீதியா, நேர்மையா அந்த தெய்வத்துக்கு உள்ளன்போடு உங்கள் மனசுக்கு தெரியும்ல. வேற யாரையெல்லாம் எதிரும் குலதெய்வத்தை பொறுத்தளவு உங்க மனசு, உங்களுடைய உள்ளம், உங்களுடைய எண்ணம் என்ன சொல்லுதா?
அதை தாராளமாக நீங்கள் செய்யுங்க. ஏன் அப்படின்னா, நான் வணங்குற சாமிக்கு மற்ற ஆலயங்களுக்கு கட்டுப்பாடுகள் எந்த கட்டுப்பாடு எதுவுமே நமக்கு இருக்காது. நம்ம பாட்டுக்கு போவோம், சாமியை கும்பிடுவோம், நல்லா கோவிலில் இருப்போம், மனசில் இருக்கிறத கொட்டுவோம். குலசாமி கோயிலுக்கு போனால் நான் போய் உட்காந்தா 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் உட்காந்தா 4 மணி நேரத்துக்கு உட்காந்தா 5 மணி நேரத்துக்கு உட்காந்தா 5 மணி நேரம் நீ குலசாமி கோயிலில் என்ன செஞ்ச அப்படிங்கிற கேள்வி ஒரு சில மக்களுக்கு எழும். அதனால தான் நமக்கு குலதெய்வ கோவில் இவ்வளவு கட்டுப்பாடு. நாம் நல்லதே செஞ்சு வந்தாலும் நீ போய் தீயதை செஞ்சேங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சில எண்ணங்கள், ஒரு சில பார்வைகள்லாம் விழுகும். அதெல்லாம் மீறி எல்லையில் இருக்க சாமியை மதித்து சாமி என்னை அழைச்சிச்சு, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு எத்தனை தடைகள் இருந்தாலும் எல்லா தடைகளையும் உடைச்சு உங்கள் சாமி கூப்பிட்ட ஓரளவுக்கு நீங்கள் போய் நிற்கணுங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யணும். ஒரு சூடம் இல்லையா, அந்த மண்ணை மிதிங்க, மண் எடுத்து நெற்றியில் பூசி உங்கள் சாமியை கண்ணறக்க பாருங்க. அது எதுவாக இருக்கட்டும், ஆயுதமாக இருக்கட்டும், அருவமாக இருக்கட்டும், உருவமாக இருக்கட்டும், அல்லது இயற்கையாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், போய் மண்ணை மிதித்து மண்ணை நெற்றியில் பூசி கண்ணறக்க பார்த்துட்டு வாங்க. உங்கள் மலவோல இருக்கிற மனக்குறையை இறக்கி வச்ச மாதிரி நீங்கள் உணருவீங்க. குலதெய்வ எல்லையில் மட்டும் உணருவீங்க. குலசாமி எல்லையில் போனால் கஷ்டம், எனக்கு அத்தனை பிரச்சனை வருது, அப்படி இப்படிங்கிற எல்லாம் கட்டுக்கதை, நம்பாதீங்க. தெய்வம் புரளாதுங்க, தெய்வ எல்லை புரளாதுங்க. அந்த தெய்வத்துக்கு 1000 இடையூறுகள் வரும். அந்த 1000 இடையூறுகளில் தாங்கி சகிச்சு உங்களுக்காக அந்த எல்லையில் காத்துக்கிட்டு இருக்கிறது யாருக்காக? உங்களுக்காக. நம்ம சாமி குலசாமி என்னத்தை அள்ளிட்டு போகுது? என் எல்லையில் அந்த சாமி இருக்க எதுக்கு இருக்கணும்? எதுக்கு அந்த அந்த இம்புட்டூண்டு அந்த கட்டுன அந்த வீட்டுக்குள்ளே, இம்புட்டூண்டு ஒரு ஆலயத்துக்குள்ளே, இம்புட்டூண்டு ஒரு பெட்டிக்குள்ளே, இம்புட்டூண்டு ஒரு 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 இடத்துல, அந்த ஒரு மரத்தில், இது மாதிரி ஒரு குடிசையில் ஏன் அந்த சாமி இருக்கணும்? யாருக்காக இருக்கணும்? அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. உங்களுக்காக இருக்கிற அந்த சாமியை நாம் போய் பார்க்காம இருந்தா, அப்போ ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தெய்வத்தை, குலதெய்வத்தை பேரன்பு கொண்டு நேசிக்கிற ஒரு மக்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சாமி அழைச்சா, இது மாதிரி சபலங்கள், அசரீரி உத்தரவுகள் கிடைச்சா கிளம்பி போயிட்டே இருங்க. அவரை பாருங்க, அந்த தெய்வத்தை பாருங்க, வாசம் செய்யுங்க. யாரு எடுத்தாலும் நிற்காதீங்க. உங்கள் மனசுக்கு நீங்கள் நீதிமானாருங்க. குற்ற உணர்ச்சி இல்லாமல் யார் என்ன நினைச்சாலும் என் மனசுல நீதியை, உண்மையை நான் சுமந்து நிற்கிறேன். என் தெய்வம் நல்லா இருக்கணும், தெய்வம் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த தெய்வம் நல்லா இருந்தால் தான் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும்போது, சத்தியமாக சொல்கிறேன், அந்த சாமி உங்கள் மேலே பேரன்பு கொண்டு உங்களை நேசிக்கும். அந்த சாமி அழைச்சி நீங்கள் போகலாட்டாலும் உங்களை தேடி அந்த சாமி வரும். அதுதான் சத்தியமான உண்மை. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.